வெல்கம் டு எஸ்கே தகவல். ஸோ இந்த சேனல்ல டிப்ளமோ பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான லேப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து வீடியோ ஃபார்மேட்ல கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அண்ட் ஐடி டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் இந்த மெயினாக வந்து லேப் எக்ஸசைஸ்லாம் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நிறைய பேர் வந்து இந்த லேப் எக்ஸசைஸ்லாம் பார்க்குறீங்க. பட் ஆனால் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணாமலே ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா தான் எங்களுக்கும் வந்து இந்த வீடியோஸ்லாம் நெறைய வந்து உங்களுக்கு எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்றதுக்கு எங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சரிங்களா? சரி ஓகே. மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி ஓகே. வாங்க நம்ம இந்த வீடியோல மல்டிமீடியா சிஸ்டம்ஸ் பிராக்டிகல்ல 13வது லேப் எக்சர்சைஸ் வந்து எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்ப்போம். சரிங்களா? 13வது லேப் எக்சர்சைஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிரியேட் எ 2D அனிமேஷன் ஆஃப் அன் ஏரோப்ளேன் டேக் ஆஃப் யூசிங் சூட்டபிள் சாஃப்ட்வேர். ஒரு ஏரோப்ளேன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டேக் ஆஃப் ஆகுறது எல்லாமே உங்களுக்கே தெரியும். நீங்களே பார்த்திருப்பீங்க. ஸோ அந்த மாரி எப்படி ஒரு ஏரோப்ளேன் வந்து எப்படி டேக் ஆஃப் ஆகுற மாரி ஒரு அனிமேஷன் வந்து கிரியேட் பண்ணுங்க. ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி அப்படிங்கிற மாரி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எக்சர்சைஸ் வந்து சொல்லியிருக்காங்க மல்டிமீடியால. சரிங்களா? இந்த எக்சர்சைஸ் வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல வந்து தெளிவா பார்க்கலாம். ஸோ இந்த எக்சர்சைஸ் வந்து எப்படி செய்ய போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ரோமீடியா ஃபிளாஷ் அப்படிங்கிற அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த எக்சர்சைஸ் வந்து செய்ய போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் உங்களுடைய சிஸ்டத்துல மேக்ரோமீடியா ஃபிளாஷ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாரி பார்த்தீங்கன்னா, மேக்ரோமீடியா நான் வந்து ஃபிளாஷ் 8 வந்து நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன் சிஸ்டத்துல. ஸோ அந்த மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க இதோட அட்வான்ஸா வச்சிருந்தா கூட ஓகே. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரிங்களா? சரி ஓகே. உங்களோட சிஸ்டத்துல ஃபிளாஷ் இருக்கணும். சரிங்களா? சரி ஓகே. இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க ஃபிளாஷ் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாரி எம்ப்டியா ஒரு ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த இந்த ஸ்க்ரீன பத்தி ஏற்கனவே எக்ஸர்சைஸ்ல வந்து சொல்லியிருப்பேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு எக்ஸர்சைஸ் வந்து வந்திருக்கும். அந்த எக்ஸர்சைஸ்ல வந்து உங்களுக்கு ஒரு ஒவ்வொன்னும் என்ன இதுல இருக்கிற ஒரு சின்ன சின்ன எக்யூப்மென்ட்ஸ் அந்த பார்ட்ஸ் பத்தி எல்லாம் சொல்லியிருப்பேன். சரிங்களா? சரி ஓகே. இதுல இப்ப என்ன பண்ண போறோம்னா, ஒரு ஏரோப்ளேன் வந்து டேக் ஆஃப் ஆகுற மாரி வந்து வைக்க போறோம். ஸோ ஏரோப்ளேன் டேக் ஆஃப் ஆகுற மாரி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்கிரவுண்ட் வந்து எனக்கு ஒரு இமேஜ் இருக்கிற மாரி வந்து வைக்கணும். அந்த பேக்கிரவுண்ட் இமேஜ் பார்த்தீங்க பேக்கிரவுண்ட் இமேஜ்ல வந்து உங்களுக்கு இந்த மாரி ஸ்கை இருக்கிற மாரி வந்து கொஞ்சம் இமேஜ்ல வந்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த ஏரோப்ளேன் வந்து நமக்கு டேக் ஆஃப் ஆயி, அந்த ஸ்கைல வந்து அப்படியே மேல நமக்கு வந்து போற மாரி வந்து ஒரு எஃபெக்ட் வந்து தெரியும். சரிங்களா? ஸோ அந்த மாரி ஒரு இமேஜ வந்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெட்லருந்து டவுன்லோட் பண்ணி அந்த இமேஜ் வந்து வச்சுக்கோங்க. நான் அந்த மாரி ஜஸ்ட் ஒரு இமேஜ் வந்து வச்சிருக்கேன். அந்த இமேஜ நான் வந்து இப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்க போறேன். சரிங்களா? ஃபைல்ல போயிட்டு எப்படி அந்த இமேஜ் டவுன்லோட் பண்ணி உங்க சிஸ்டத்துல வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அத எப்படி எடுத்து இந்த ஃபிளாஷ்ல கொண்டாந்து வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ அப்படி ஃபைல்ல இம்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் குடுத்திருப்பாங்க. சரிங்களா? ஃபைல் மெனுல இம்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த இம்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்லயே பார்த்தீங்க அப்படின்னா, கிளிக் பண்ணீங்கன்னா, அதுல இம்போர்ட் டூ ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கும். அத கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? கிளிக் பண்ணிட்டு, இப்ப நீங்க அந்த ஸ்கை நீங்க ஒரு இமேஜ் டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பீங்க இல்லையா? அந்த இமேஜ் எங்க இருக்கோ, அந்த இமேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நான் அந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிட்டு, ஓப்பன் அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். குடுத்த உடனே பாருங்க எனக்கு அந்த மாரி அந்த இமேஜ் வந்து எனக்கு இங்க வந்துருது. கொஞ்சம் வந்து அ மேல பார்த்தீங்கன்னா, ஸ்கை தெரியிற மாரி வந்து எனக்கு இமேஜ் இருக்கிற மாரி நான் வச்சுக்கிட்டேன். சரிங்களா? ஸோ இப்ப என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜ் மேல வந்து ரைட் கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த இமேஜ் வந்து சின்னதா இருக்கு. ஸோ இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தகுந்த மாரி அந்த ஏரோப்ளேன் வந்து உங்களுக்கு ரன்வேல போய் அப்படியே டேக் ஆஃப் ஆகுற மாரி வந்து உங்களுக்கு இமேஜ் வந்து கொஞ்சம் பெருசா இருந்தா நல்லாருக்கும். அதுக்காக என்ன பண்றீங்க அப்படின்னா, இமேஜ் வந்து இதுல அப்ப ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா, அந்த இமேஜ் மேல வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃப்ரீ டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வரும். ஃப்ரீ டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து வரும். அந்த ஆப்ஷன கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு எல்லா சைட்லயும் சின்ன சின்ன டாட் டாட்டா வந்திருக்கும். ஸோ இப்ப என்ன பண்ணுங்க ஏதாவது ஒரு கார்னர்ல வச்சீங்கன்னா உங்களுக்கு மேல, கீழ அப்படிங்கிற மாரி டபுள் ஹெட் ஏரோ வந்து உங்களுக்கு வரும். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரவுண்ட் மாரி வரும். அது வந்து ரொட்டேட் பண்றது. ஸோ அது அந்த கிடையாது. மேல, கீழ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏரோ மார்க் வர மாரி வரும். அந்த மாரி வந்த வாட்டி என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த இமேஜ நீங்க வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு சைஸ் வந்து பெருசா வேணும், லென்த்தா வேணுமோ, அதுக்கு தகுந்த மாரி நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜ் வந்து பெருசாவோ, சின்னதாவோ வச்சுக்கோங்க. ரைட்டுங்களா? இமேஜ் வந்து வச்சுக்கிட்டு, ஓகே உங்களுக்கு இந்த இமேஜ் வந்து சைஸ் போதும் அப்படின்னா, வெளியில கிளிக் பண்ணிடுங்க. சரிங்களா? சரி ஓகே. நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்றீங்கன்னா, இது வந்து ஒரு லேயர்ல இருக்கு. அடுத்து இன்னொரு லேயர் வந்து கிரியேட் இன்னொரு லேயர் எப்படி கிரியேட் பண்றது? இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த இடத்து லொகேஷன்ல பார்த்தீங்கன்னா, இன்சர்ட் லேயர் அதுக்கப்புறம் மோஷன் கைடு அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா, இன்சர்ட் லேயர் ஃபோல்டர் அப்படின்னு இருக்கும். இதுல இன்சர்ட் லேயர் அப்படிங்கிற இந்த பட்டன பிரஸ் பண்ணுங்க. பிரஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு புதுசா இன்னொரு லேயர் வந்து கிரியேட் ஆகும். இந்த லேயர்ல என்ன பண்ண போறேன்னா, இப்போ வந்து ஏரோப்ளேன் வந்து டேக் ஆஃப் ஆகணும். ஸோ ஏரோப்ளேன் டேக் ஆஃப் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ரன்வே வேணும்.
டேக் ஆஃப் ஆகிற மாதிரி நீங்க வந்து ஒரு இமேஜ் வந்து ஒரு அனிமேஷன் கொடுக்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா ரன்வே வந்து உங்களுக்கு வேணும். ஸோ ரன்வே வேணும் அப்படிங்கும்போது நான் வந்து இப்போ என்ன பண்ண போறேன், ஒரு ரன்வே வந்து கிரியேட் பண்ண போறேன் இந்த 2வது லேயர். ஸோ ரன்வே கிரியேட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல பாருங்க கலர்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இந்த கலர்ஸ் அப்படிங்கிறதுல ஒரு பெயிண்ட் பக்கெட் மாதிரி இருக்கும். இந்த பெயிண்ட் பக்கெட் இருக்கிற இடத்துல இப்போ ரன்வே பார்த்தீங்கன்னா ரோடு ரோடு வந்து எனக்கு பிளாக் கலர்ல இருக்கும் இல்லைங்களா, அதனால அதை கிளிக் பண்ணிட்டு நான் இதுல பிளாக்கை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இதுல பாருங்க ஒரு ரெக்டாங்கிள் டிரா பண்ற மாதிரி ஒரு டூல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, இந்த ரெக்டாங்கிள் டூல் இதை கிளிக் பண்ணிட்டு ஸோ எனக்கு இந்த கிரீனா இருக்கு, கிரீன் இந்த புல் தரை இருக்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ரன்வே வந்து போடுறேன், ஒரு ரோடு. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ரன்வே வந்து ஸோ ரன்வே மட்டும் இப்போ போட்டாச்சு. இதுல ரன்வே பார்த்தீங்கன்னா ரோடு பார்த்தீங்கன்னா நடுவில் சென்டர்ல எப்படி இருக்கும், அந்த கோடெல்லாம் போட்டிருப்பாங்க, அந்த ஏரோ மார்க்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம கிரியேட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த இப்போ நான் இந்த ஃபில் கலர்ல இந்த பக்கெட் இருக்கிற கலர்ல பிளாக் கலர் செலக்ட் பண்ணனா அதுக்கு பதிலாக என்ன பண்றேன், அந்த இடத்துல ஒயிட் கலர் செலக்ட் பண்ணேன். ஒயிட்டை செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் மறுபடியும் என்ன பண்றேன் அப்படின்னா ரெக்டாங்கிள் அதே ரெக்டாங்கிளை செலக்ட் பண்ணி மறுபடியும் அதே மாதிரி ஒரு ரோடு ஒன்று போடுறேன். கொஞ்சம் சின்னதா அப்படி. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி இப்போ இந்த நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த கோடு வந்து சின்ன விட்டு விட்டு இருக்கும் இல்லைங்களா, அப்போ விட்டு விட்டு இருக்கிற மாதிரி நான் வேணும் எனக்கு. அப்போ என்ன பண்றேன், மறுபடியும் இந்த ஒயிட் கலரை செலக்ட் பண்ணி மறுபடியும் பிளாக்கே வச்சுக்கிறேன். பிளாக் வச்சுட்டு இந்த ரெக்டாங்கிளுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பிரஷ் டூல் இருக்கும். பிரஷ் டூல், இந்த பிரஷ் டூலை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த பிரஷோட சைஸ் வந்து எவ்வளோ பெருசு வேணுமோ அந்த நீங்க போட்ட ரெக்டாங்கிள் தகுந்த மாதிரி சைஸ் வந்து வச்சுட்டு இப்போ அந்த பிரஷ் டூலை வச்சு இந்த மாதிரி போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரோட்ல நம்ம நம்ம அந்த லைன்ஸ் எல்லாம் பார்ப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி உங்களுக்கு வந்து தெரியிற மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி அப்படியே போட்டுக்கோ. சரிங்களா, இப்போ ரோடு கிரியேட் பண்ணிட்டோம், ரன்வே வந்து நமக்கு வந்துருச்சு. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஏரோப்ளேன் வேணும். ஸோ ஏரோப்ளேன் வேணும் அப்படின்னா ஏரோப்ளேன் வந்து நான் ட்ராப் பண்ணணும். ஸோ ஏரோப்ளேன் ட்ராப் பண்றதுக்கு என்ன பண்ணுங்க, அப்படியே மேலே வாங்க. இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்டியா ஒரு ஸ்பேஸ், எம்டியா ஒரு மேலே கேப் இருக்கும். ஸோ இது இந்த கேப்ல என்ன பண்ணுங்க அப்படியே வச்சுக்கோங்க. இந்த கேப்ல ஒரு ஏரோப்ளேனா வரைங்க. ஸோ ஏரோப்ளேன் வரைகிறதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த பிரஷ் டூல் பார்த்தீங்கன்னா அதனுடைய சைஸ் வந்து பிரஷோட சைஸ் கொஞ்சம் சின்னதாக வச்சுக்கிறேன். சின்னதாக வச்சுக்கிட்டு பிரஷ் டூலே யூஸ் பண்ணிக்கோங்க வரைகிறதுக்கு. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க, வரைகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் புதுசா ஒரு லேயர் கிரியேட் பண்ணிக்கோங்க. முதல் லேயர்ல வந்து அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் இருக்கும். 2வது லேயர்ல என்ன போட்டோம்னா ரன்வே கிரியேட் பண்ணிருக்கோம். இப்போ 3வது லேயர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, 3வது லேயரை கிரியேட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுங்க, நீங்க வந்து அந்த ஏரோப்ளேன் வந்து டிரா பண்ணுங்க. சரிங்களா, ஏரோப்ளேன் வந்து டிரா பண்ணுங்க. ஏரோப்ளேன் டிரா பண்றதுக்கு அது உங்களோட விருப்பம், நீங்க எப்படி வேணா அந்த ஏரோப்ளேன் போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சும்மா ஒரு இதா போடுறேன். சரிங்களா, உங்களுக்கு நீங்க சூப்பரா டிசைன் சூப்பரா டிராயிங் எல்லாம் போடுறவங்களா கூட இருக்கலாம். சரிங்களா, உங்களுக்கு எப்படி அந்த ஏரோப்ளேன் போகணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்க வந்து அந்த ஏரோப்ளேன் போட்டுக்கோங்க, ட்ரா பண்ணிக்கோங்க. நான் சும்மா அப்படியே போடுறேங்க, எனக்கு தகுந்த. நானும் ஒன்றும் டிராயிங் அந்த அளவுக்கு தெரியாதுங்க, ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சும்மா ஒரு டிராயிங் வந்து போடுறேன், பார்த்துக்கோங்க. சரிங்களா, ஒரு ஏரோப்ளேன் மாதிரி சும்மா போட்டுக்கோங்க, அவ்வளவுதான். உங்களோட விருப்பம், நீங்க எப்படி வேணா போட்டுக்கோங்க. நான் சும்மா இந்த மாதிரி ஏதோ ஒன்று போட்டேன். சரி, உள்ள ஏதாவது கலர் ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறேன். கலர் ஃபில் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரி கலர் வேணுமோ இதை கிளிக் பண்ணுங்க. இந்த ஃபில் கலர் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி அந்த கலர்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கலரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் சும்மா ஏதோ ஒரு கலர் செலக்ட் பண்றேன். கலர் செலக்ட் பண்ணிட்டு பெயிண்ட் பக்கெட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதுக்குள்ள கலர் உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த அப்படியே கிளிக் பண்ணி என்ன பண்ணுங்க. சரிங்களா, ஓகே, நான் போட்டாச்சு. நெக்ஸ்ட் ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஏரோப்ளேன் போட்டேன். உங்களுக்கு டிசைன் வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி உங்களுடைய டிசைன்ல நீங்க ஏரோப்ளேன் போட்டுக்கோங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்ணுங்க அப்படின்னா செலக்ஷன் டூல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. செலக்ஷன் டூல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு இந்த நீங்க இப்போ போட்டீங்களே இமேஜ், அந்த இமேஜை ஃபுல்லா அப்படியே செலக்ட் பண்ணுங்க கிளிக் பண்ணி. சரிங்களா, செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்க, ரைட் கிளிக் பண்ணுங்க. அந்த இமேஜ் அந்த இமேஜை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு
இதுல பாருங்க கன்வெர்ட் சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கன்வெர்ட் டு சிம்பிள் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த சிம்பிளுக்கு ஒரு பேர் கேட்கும். நான் வந்து ஏரோப்ளேன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் கொடுத்துட்றேன். பேர் கொடுத்துட்டு கீழே பாருங்க டைப் அப்படிங்கிற இடத்துல மூவி கிளிப்பு, பட்டனு, கிராஃபிக் அப்படின்னு டிஃபால்ட்டா மூவி கிளிப்பே இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுருங்க. இல்ல வேற ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதுல நீங்க மூவி கிளிப் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஓகே அப்படின்னு சொல்லி சரிங்களா? குடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஏரோப்ளேன் வந்து சிம்பிள் வந்து ஒண்ணு கிரியேட் ஆகி இந்த இடத்துல உங்களுக்கு ரைட்டுங்களா? இப்போ என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஏரோப்ளேனை வந்து என்ன பண்ணுங்க, ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணிட்டு ஃப்ரீ டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கொடுத்து இந்த ஏரோப்ளேன் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சின்னது பண்ணிக்கோங்க. சரியா? எந்த அளவுக்கு சின்னதா வேணுமோ அந்த அளவுக்கு சின்னது பண்ணிக்கோங்க. சின்னது பண்ணிட்டு இப்போ அப்படியே கீழே வாங்க. இப்போ இந்த ஏரோப்ளேன் அப்படியே மூவ் பண்ணி அந்த ரன்வே இருக்கு இல்லைங்களா? நீங்க ஒரு ரன்வே போட்டிருப்பீங்க. அந்த ரன்வேல கொண்டாந்து வச்சுக்கோங்க. அந்த ரன்வேல வச்சுக்கிட்டேன். ரொம்ப பெருசா இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வேணா கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி ஓகே. இந்த மாதிரி ஏரோப்ளேன் கிரியேட் பண்ணியாச்சு. ஏரோப்ளேன் வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். ரைட்டுங்களா? ஓகே. இப்போ என்ன பண்றீங்க அப்படின்னா ஏரோப்ளேன் கொண்டாந்து போட்டோம். இப்போ இதுல ஏதாவது இந்த மேல ஃப்ரேம் இருக்கு இல்லைங்களா? இந்த ஃப்ரேம்ல எத்தனை லேயர்? 3 லேயர் போட்டிருக்கோம். ஒரு லேயர் வந்து பேக்ரவுண்ட் இமேஜ், ஒரு லேயர் வந்து ரன்வே, ஒரு லேயர் வந்து ஏரோப்ளேன் வரைஞ்சிருக்கேன். அப்ப இந்த 3 லேயர் இருக்கு இல்லைங்களா? அந்த 3 லேயரையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஏதாவது ஒரு இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க 20 எத்தனாவது இடத்துல எத்தனாவது ஃப்ரேம்ல வேணுமோ அத்தனாவது ஃப்ரேம்ல 3லயுமே வச்சு கண்ட்ரோல பிரஸ் பண்ணிட்டு 3யுமே கிளிக் பண்ணுங்க. அதுக்கு நேராவே. சரிங்களா? கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு இன்சர்ட் கீ ஃப்ரேம் அப்படின்னு சொல்லி கொடுங்க. சரி இன்சர்ட் கீ ஃப்ரேம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ நமக்கு அந்த ஏரோப்ளேன் இருக்கு இல்லைங்களா? அந்த லேயரை மட்டும் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கன்னா நம்ம இதுல கீபோர்ட்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரைட் ஏரோ இருக்கும். ஸோ அந்த ரைட் ஏரோவை பிரஸ் பண்ணி சரி இந்த ஏரோப்ளேனுடைய கடைசி லாஸ்டா நான் 35ல கிளிக் பண்ணிருக்கீங்களா? அந்த 35ங்கிற இடத்துல வச்சுக்கோங்க. அந்த இடத்துல வச்சுட்டு கீபோர்ட்ல இந்த ஏரோ கீ இருக்கும். இது ரைட் சைடு ஏரோ வந்து ரைட் சைடுல மூவ் பண்ற மாதிரி ஒரு ஏரோ கீ இருக்கும். அந்த ஏரோ கீய மூவ் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து அந்த ஏரோப்ளேன் வந்து எந்த இடம் வரைக்கும் உங்களுக்கு வந்து ரன்னிங்லயே இருக்கணும். எந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்த ஏரோப்ளேன் வந்து டேக் ஆஃப் ஆகணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அது வரைக்கும் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன பண்ணுங்க, அந்த ரைட் சைடு கீய வந்து பிரஸ் பண்ணிட்டே இருங்க. பிரஸ் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அது வரைக்கும் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏரோப்ளேன் வந்து ரன்வேல போற மாரி நான் செட் பண்ண போறேன். சரிங்களா? ரன்வேலயே போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறமேட்டு அது அப்படியே டேக் ஆஃப் ஆகுற மாரி வந்து பண்ண போறேன். சரி ஓகே. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அது அப்படியே ரன்னிங்லயே இருக்கிற மாரி வரணும். அப்போ அப்படியே வச்சுருங்க. விட்டுட்டு இப்ப இந்த ஏரோப்ளேன் லேயர் இருக்கு இல்லைங்களா? அந்த லேயர் மேல வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணிட்டு கிரியேட் மோஷன் ட்வின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இப்ப இந்த மேல பாருங்க இந்த ரோஸ் கலர்ல ஒரு பட்டன் மாரி இருக்கும். அந்த பட்டன ஃபர்ஸ்ட்ல கொண்டு போனீங்கன்னா, இப்ப ஏரோப்ளேன் ஃபர்ஸ்ட்ல எங்க இருக்கு? அதுக்கப்புறம் இப்ப நீங்க அந்த 35வது ஃப்ரேமுக்கு கொண்டு போனீங்கன்னா, 35வது ஃப்ரேம்ல அது எந்த இடத்துல இருக்கு? ஸோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த ஏரோப்ளேன் வந்து பாருங்க இப்போ அப்படியே ரன்வேல அப்படியே வர மாரியே உங்களுக்கு என்டர் அடிங்க. கீபோர்ட்ல என்டர் அடிச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு அங்கேருந்து உங்களுக்கு வந்து அந்த ஏரோப்ளேன் வந்து அப்ப ரன்வேல ரன் ஆயிட்டு இருக்கு. ரன் ஆயி அந்த இடத்துல வரைக்கும் வருது. அடுத்தது என்ன பண்ணுதுன்னா, இந்த இடத்துல வந்து நான் ஏரோப்ளேன் வந்து டேக் ஆஃப் ஆகணும் அப்படிங்கிற மாரி செட் பண்ண போறேன். ஸோ டேக் ஆஃப் ஆகணும் அப்படிங்கிறதுனால, என்ன பண்ண போறேன்னா, இந்த இடத்துல என்ன பண்றேங்க, அந்த இடத்துல ஸோ அந்த லேயர் அந்த 3வது லேயர்னோட லாஸ்ட் சரிங்களா? அந்த இடத்துல வச்சுட்டு, இந்த ஏரோப்ளேன என்ன பண்றீங்க அப்படின்னா, அப்படியே கொஞ்சம் மேல திருப்புறீங்க. சரிங்களா? இப்ப பாருங்க, ஒரு ரவுண்ட் ஷேப்ல உங்களுக்கு வந்து சிம்பல் வரும். அந்த ஏரோப்ளேன் அந்த 4 சைட்லயுமே ரவுண்ட் ஷேப்ல வர மாரி வரும். அப்படியே என்ன பண்ணுங்க, அந்த ஏரோப்ளேன அப்படியே கொஞ்சம் மேல நோக்கி போற மாரி ஒரு அப்படியே திருப்பி விடுங்க. சரிங்களா? மேல நோக்கி போற மாரி அந்த இடத்துல வச்சு திருப்பிருங்க. திருப்பிட்டு சப்போஸ் உங்களுக்கு இப்ப எத்தனாவது இடம் வரைக்கும் அந்த அப்படியே மேல போற மாரியே உங்களுக்கு வேணுமோ, அத்தனாவது ஃப்ரேம்ல மறுபடியும் என்ன பண்ணுங்க, நீங்க பிரஸ் பண்ணுங்க. நான் இப்ப 75வது ஃப்ரேம் வரைக்கும் நான் வந்து அந்த இடத்துல வேணும் அப்படியே பிரஸ் பண்ணிட்டு, அப்படியே கீழ இருக்கிற 3 லேயருமே செலக்ட் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் இன்சர்ட் கீ ஃப்ரேம் அப்படின்னு சொல்லி குடுத்தாச்சு. இப்ப மறுபடியும் அந்த ஏரோப்ளேன் இருக்கிற லேயர மட்டும் செலக்ட் பண்ணுங்க. கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு ஏரோப்ளேனுடைய லேயர் அந்த 75ங்கிற இடத்துல நம்ம செலக்ட் பண்ணி கடைசியில பிரஸ் பண்ணியிருக்கோம்னா, அந்த 75ங்கிற இடத்துல வச்சுட்டு, இந்த ஏரோப்ளேன் என்ன பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே மேல இழுத்துட்டே மேல அப்படியே மவுஸ பிரஸ் பண்ணிட்டு, இந்த ஏரோப்ளேன் மேல மவுஸ பிரஸ் பண்ணி, அப்படியே மூவ் பண்ணி அந்த இடம் வரும்போது உங்களுக்கு அந்த ஏரோப்ளேன் வந்து எங்க இருக்கணுமோ, அந்த இடத்துக்கு அப்படியே அப்படியே மூவ் பண்ணி அப்படியே போகும்.
அப்படியே மூவ் பண்ணி கொண்டுட்டு போயிட்டே இருக்கும். சரிங்களா? இப்ப கடைசி இந்த இடத்துல வந்துருச்சு. இப்ப என்ன பண்ணுங்க, இந்த லேயர் இருக்கு இல்லைங்களா? அந்த ஏரோப்ளேன் லேயர் மேல 3வது லேயர் இருக்கு இல்லையா? அந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணுங்க. கிரியேட் மோஷன் டியூன் அப்படின்னு சொல்லி கிரியேட் மோஷன். இப்ப அதே மாரி என்டர் அடிங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து பாருங்க. அப்படியே உங்களுக்கு வந்து பாருங்க அப்படியே மேல அப்படியே டேக் ஆஃப் ஆகுது. அவ்வளவுதாங்க. ரொம்ப சிம்பிள். ஈஸியான எக்ஸர்சைஸ். ஈஸியா நம்ம வந்து பண்ணிடலாம். அப்படியே டேக் ஆஃப் ஆகி மேல அப்படியே போகும். அவ்வளவுதான். சரிங்களா? இவ்வளவுதாங்க இந்த எக்ஸர்சைஸ். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஒரு பிரச்சனையும் இல்ல. இந்த எக்ஸர்சைஸ் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதோ என்னால முடிஞ்ச அளவுக்கு சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஓகே. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுங்க. அதே சமயத்துல உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? அவங்களும் வந்து இந்த எக்சர்சைஸ் வந்து எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா? அவ்வளவுதான் எக்சர்சைஸே முடிஞ்சு போச்சு. ஒரு 1/4 மணி நேரத்துல நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேப்ல வந்து இந்த எக்சர்சைஸ் செஞ்சு முடிச்சிடலாம். சரிங்களா? ஒரு கஷ்டமும் கிடையாது. ரொம்ப சிம்பிளான எக்சர்சைஸ். சரிங்களா? சரி ஓகே. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே. இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நம்ம நெக்ஸ்ட் அடுத்த வீடியோல சந்திப்போம். சரிங்களா? ஓகே. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.